Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொரியாண்டர் சப்பாத்தி. இந்த கொத்தமல்லி சப்பாத்திக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை. சிம்பிளா ஒரு சாஸ் தொட்டு சாப்பிட்டாலே போதும். நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இது மெஷர்மென்ட் கணக்குல 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கும்போது இந்த சப்பாத்திக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட காஞ்ச வெந்தய இலைகள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இந்த சப்பாத்தி கொத்தமல்லி யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லிக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கீரை கூட சேர்த்து செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் இதுலேயே கொஞ்சம் லைட் புளிப்பு டேஸ்ட்டும் காரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாகவே ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். காலையில் நம்ம அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்க டயத்தில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். தனியாக சப்பாத்தி குருமா சட்னி செய்கிறத விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாலே போதும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பிணைஞ்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிற போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொஞ்சம் ஊறிருக்கு. நம்மளுக்கு 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேய்க்கிறதுக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. 2 சைடும் கோதுமை மாவு தொட்டுட்டு எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை சேர்த்துருங்க. அடுப்பை வந்து ஹைலேயும் இருக்கக்கூடாது லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோன்னா திரி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். சப்பாத்தி எப்பவுமே அடிக்கடி திரி போடக்கூடாது. திரி போட்டாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது. இப்போ கொஞ்சம் எல்லா சைடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட டேஸ்டான கொரியாண்டர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்துருக்கனால எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.